வந்து ஈபி விலை ஏத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த அழகா உருவாக்கிட்டு இது பிரச்சனை வரும் பொழுது டக்குன்னு டைவர்ட் பண்ணிடுவாங்க. கவர்னரை நாங்கள் எதுக்குறோம், கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஓகே, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போனீங்க, ஜட்மெண்ட் வாங்கணும், நம்ம நிரூபிச்சிட்டோம், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வகுப்புக்கு போயிருக்கலாமே, இந்நேரம் ஏன் போல? ஸோ அந்த மாதிரி எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்கள் செய்தார்களோ அத்தனை போராட்டம்லாம் பி ஷாக். திருமாவளவன் போராடிட்டு இருக்காரு, கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு சங்கம் கேட்கிறாங்க. அந்த சங்கம் கடைசியில் போய் எங்க வாங்கினாங்க? ஹைகோர்ட்ல போய் வாங்கினாங்க. கூட்டணி கட்சிக்கு அதான் நிலைமை. எல்லாமே போராட்டம், எல்லாமே நான் கொஸ்டின் கேட்கணும், எல்லாமே அரஸ்ட். அப்ப இது ஒரு நாடகத்தனமான ஒரு விளம்பர ஆட்சிங்கிறது தான் எங்களுடைய பதிவு. ஒரு நிமிஷம், அதுதான் நான் சொல்ல வரேன். மக்களே